புஜ்ஜி 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 என்ன பண்ணுறீங்க? ஏன் இறங்க மாட்டுறீங்க? அம்மா வேலை செய்யணும், அம்மா வெளியே போகணும். மேலே உக்காந்தா நான் எப்படி கிளம்புறது? அம்மா இங்கே பாருங்கள், இந்த குட்டி வந்து பூனை குட்டி போட்டு ஒரு 4 குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. 5 குட்டியில் ஒரு குட்டியை விட்டுட்டு போயிடுச்சு. இவங்கள இங்கே அது திருப்பி வரவே இல்லை. 2 டேஸாக அப்படியே இவங்க கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தவங்க அதை கத்துதுமா, தூக்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்னாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்ததுலேருந்து என்னை விட மாட்டிக்கிறாங்க இவங்க. ஆனால் பாலை கொடுத்தோன்னா போதும், அந்த குடிக்க கூட தெரியல இவங்களுக்கு. பில்லரில் தான் வச்சு கொடுக்குறோம். அது ஊற்றின உடனே கொஞ்சம் வயிறு ரொம்பின உடனே அப்படியே அவங்களுக்கு தூக்கம் வருது. அழகாக க்யூட்டாக தூங்கிடுறாங்க. இவங்களுக்கு இப்போ நம்ம தான் அம்மாவாக தெரிகிறாங்க. எதுக்காக இந்த பதிவுனா, நிறைய இந்த ஸ்பீடான லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடவுள் படைத்த படைப்புகளை நேசிக்க பழகணுன்னா நிறைய டென்ஷன் குறையுது. மற்றவங்க மேலே இருக்க கோவம் இருந்தால் அதை மறக்க செய்யுது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது கூட வீட்டில் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை. வெளியே பார்த்தீங்கனாலோ இல்லை நாய்க்குட்டிங்களோ ஏதாச்சும் ஒரு பெட்டை பார்க்கும்போது உங்கள் கையில் இருக்கிற ஒரு 10 ரூபாவோ ஒரு 5 ரூபாவோ ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுறதோ, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உண்மையாக சொல்கிறேன், கடவுளே நேராக இருக்கா மாதிரி ஒரு ஃபீலுங்க. நம்ம பெரிய விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் எது முடியுமோ, இன்றைக்கி ஒரு ஜீவனுக்கு ஒரு படி நம்ம கையால் ஒரு பிடி சாப்பாடோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னா, நம்மளாலையும் ஒன்று யாரோ ஒருத்தரை ஒரு வேளை காப்பாற்றுறோம்ல, அது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுங்களா? அப்போது என்னாலையும் ஒரு ஜீவனுக்கு ஒரு வேளை ஏதோ ஹெல்ப் பண்ண முடிகிற ஒரு மன திருப்தி கிடைக்குதுங்க. அது முதல்ல இவங்கக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் மனுஷனுக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் யாரும் ஆதரவு கிடையாது. நம்மளா எதனா கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் யாரும் யார்கிட்டேயும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு உதவியை போய் செய்யணும். இப்போ இந்த பூனைக்குட்டி நான் செய்வேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கிறோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எல்லாரும் ஒரு நாள் மறிக்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நமக்குள்ளே வளர்த்துட்டோன்னா யார் மேலேயும் எந்த சூழ்நிலையும் நமக்கு கோபம் வர்றது அதிகம் இல்லைனாலும் குறையுதுங்க. நான் இந்த மாதிரி பெட்டுங்களோடு இருக்கிறதுனால மனிதர்களோட அதிகமாக பழக்கத்தையே கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. யார் மேலேயும் பொறாமப்பட மாட்றாங்க. அதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தன்னுடைய தேவை பசி அவ்வளோதான். அந்த பசிக்கு எதனா கொடுத்துட்டோன்னா இவங்க அழகாக நம்மளோட மிங்கிள் ஆயிடுறாங்க, அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்றாங்க. அதாங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.